சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கிரேட்டர் அட்லாண்டா தமிழ் சங்கத்தின் தீபாவளி விழாவில் சொல்வேந்தர் திரு சுகி சிவம் அவர்கள் ஆற்றிய சிறப்புரையின் ஒரு பகுதி பிறர் வாழ்வில் ஒளி ஏற்றுங்கள். அந்த பகுதி நம் நேயர்களுக்காக ஒளிபரப்பப்படுகிறது. கேளுங்கள். நன்றி. குறிப்பு சொல்லிடுறேன். ஒளிக்கும் இருட்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு போர் நிரந்தரமான போர். எந்த காலத்திலும் இது ரெண்டும் ஒன்னோடு சந்திக்கவே முடியாது. ஒளிக்கும் இருட்டுக்கும் இடையில இருக்கிற போர். ஆனா சின்ன ஒளியா இருந்தா கூட அந்த ஒளிக்கு ஒரு பெருமை உண்டு. அந்த இடத்துல இருட்டு தோத்து போகுது. எப்படி தோத்து போகுதுங்கிறதுக்கு ஒரு அழகான பொன்மொழி நான் படிச்சது. எவ்வளவு பெரிய இருட்டாக இருந்தாலும் ஒரு சின்ன மெழுகுவர்த்தியினுடைய ஒளியை இல்லாமலாக்குவதற்கு இருட்டால முடியாது. ஒரு சின்னதா ஒரு விளக்கேத்தி வைங்க, ஒரு சின்ன தீபத்தை ஏத்தி வச்சீங்கன்னா எவ்வளவு பெரிய இருட்டா வேணா இருக்கட்டும், இந்த வெளிச்சத்தை இல்லாம ஆக்கிட முடியுமா? அதால முடியாது. எவ்வளவு பெரிய இருட்டாக இருந்தாலும் ஒரு சின்ன மெழுகுவர்த்தியினுடைய ஒளியை இல்லாமலாக்கக்கூடிய சக்தி அதற்கு கிடையாது அப்படிங்கிற. அப்ப என்ன அர்த்தம்? ஒளி வலிமையுடையது. எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு இருந்தாலும் சரி, மனதுக்குள் அந்த ஒளி இருக்கணும், நம்பிக்கை ஒளி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒளி பரவக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. என்னுடைய பேச்சினுடைய சாரம். ஐயா, நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நல்லதுதான். ஆனா நாம நல்லா இருக்கணுங்கிறத தாண்டி நமக்கு தெரிஞ்ச பல பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தானே வாழ்க்கை. அதனால்தான் கூட நான் சொல்லுவேன், விளக்கு ஏத்தும் போது வெறும்னு விளக்கு ஏத்தாதீங்க. தீபாவளின்னு ஒரு 8 விளக்கு ஏத்தாதீங்க, 10 விளக்கு ஏத்தாதீங்க. ஏத்தும் போது நீங்க யாராவது ஒருத்தரை நினைச்சுக்கங்க. உங்களுடைய நண்பர்ல, உறவினர்ல, தெரிஞ்சவங்கல, நமக்கு நல்லது நம்மளை படிக்க வச்ச வாத்தியாரு, நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தவரு, நமக்கு பேசுறதுக்கு கத்து கொடுத்தவங்க, நமக்கு சாப்பாடு போட்ட அம்மா, அப்பா, நம்ம வீட்டுல வேலை பார்த்த ஊழியர்கள் எல்லாரையும் ஒரு வினாடி நினைச்சுக்கிட்டு விளக்கேத்திக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம யாரெல்லாம் வாழ வைத்தார்களோ அவங்கள நினைச்சு அந்த ஒளியை பரவ அப்படி செய்தா நம்ம ஒளி பரவும். ஏன்னா நம்ம நல்ல எண்ணத்தோட இருக்கிறோம். எண்ணங்கள் வலிமையானவை என்பதை மறந்து விடக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்றேன். நான் அமெரிக்கா வந்திருந்த போது சான் பிரான்சிஸ்கோல ஒரு நண்பருடைய வீட்டுல தங்கி இருந்தேன். அவர் அவினாசிக்காரர். அவரு அங்க அவருடைய கம்பெனிக்கு கூட்டிட்டு போனாருன்னு அப்படியே பிரமிச்சுட்டேன். ஏன்னா 100 பேருக்கு மேல அமெரிக்கனை வேலைக்கு வச்சிருக்கிறாரு அவர். நம்ம இந்தியர்கள் வேலைக்கு இருக்கட்டும், 100 பேருக்கு மேல அங்க இருக்கிற அமெரிக்கர்களை வேலைக்கு வச்சிருக்கிறாரு. அந்த ஆபீஸ பார்த்துட்டு நான் பிரமிச்சு போயிட்டேன். 100 அமெரிக்கனுக்கு மேல இவர் இங்க வந்து இந்தியால இருந்து வந்து தனக்கு கீழே வேலைக்கு வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு அப்புறமா அவரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொந்த ஊர்ல ஒரு கோயில் குடமுழுக்கு பண்ணாரு. அதுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தார் பேசுறதுக்கு. அந்த ஊருக்கு போன போது நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். ஊரே இல்ல சார், அது வெறும் கள்ளி செடி, முள்ளு செடி, அங்கங்க கல்லுல கரளையில வீடு, சின்ன சின்னதா இருக்கு. குடிக்க தண்ணி கூட அந்த ஊருக்கு போதுமான வசதி இல்ல. அது இதான் நான் பிறந்து வளர்ந்த கிராமம்னு, அதுக்கு நல்லது பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப வந்திருக்கிறேன் அப்படின்னு காட்டினார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் இப்ப எங்க வரேன் நீங்க கவனிக்கணும். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. சார், காமராஜர்னு ஒரு மனுஷன் இல்லாம இருந்திருந்தா நான் இங்க கோமணம் கட்டிக்கிட்டு ஆடுதான் சார் மேய்ச்சிருப்பேன். அந்த வார்த்தையை நான் ஒரு வினாடி அப்படியே ஷாக் ஆகி கேட்டேன். அமெரிக்கால அவர் அவ்வளவு பெரிய நிறுவனத்தை வைத்து இன்னைக்கு பெரிய இன்ஜினியரா எல்லாம் பிரமாதம் பண்றாரு, கரெக்ட். ஆனா ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. அவர் என்ன சொன்னாரு? காமராஜர்னு ஒரு மனுஷன் மட்டும் இல்லாம இருந்திருந்தாருன்னா நான் இந்நேரம் இந்த ஊர்ல கோமணம் கட்டிக்கிட்டு மாடி மேய்ச்ச ஒரு ஆளா தான் இருந்திருப்பேன் அப்படின்னாரு. ஏன்? அந்த காலத்துல அவருடைய வறுமையை சொன்னாரு. சாப்பாடு கிடைக்காது. யாராவது ஒரு உறவினர் வீட்டுக்கு போனா ஏதோ ஒரு கஞ்சி தண்ணி ஊத்துவாங்க. அவ்வளவு வறுமை இந்த ஊர்ல. ஆனா அந்த மாதிரி இருந்த ஊர்ல படிக்கலாம், பள்ளிக்கூடம்னு ஒண்ணு பக்கத்துல வந்து அந்த மத்தியானம் சாப்பாடும் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நடந்தது பாருங்க சார். இல்லைன்னா என் வாழ்க்கையே வீணா போயிருக்கும். நான் ஒரு வினாடி நினைச்சு பார்த்தேன். இன்னைக்கு அமெரிக்கால அவ்வளவு பெரிய நிலையில இருக்கிறாருன்னா என்னைக்கோ ஒரு உணவு மதிய திட்டத்தோட அரசு பள்ளி 8 கிலோமீட்டருக்குள்ள கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு மனுஷன் கொண்டாந்து நிறுவனாருன்னா அது இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில எத்தனை பேருடைய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. பிறருடைய வாழ்வில் ஒளி பரவட்டும் என்று நினைப்பவர்கள் என்றைக்கும் மறக்க முடியாதவர்கள். அந்த மாதிரியான எண்ணம் நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னும் எத்தனை பேருக்கு நல்லது பண்ண முடியும், எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை ஒளியேற்றி வைக்க முடியும் அப்படிங்கிற பிறர் மீதான ஊமை இருக்கு பாத்தீங்களா, பிறர் மீதான அன்பு இருக்கு பாத்தீங்களா, பிறர் மீதான கருணை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் இதை ஏன் வற்புறுத்துறேன்னு கேட்டா, இன்னைக்கு மனுஷன் தன்னை பத்தி கவலைப்படுறான். தான் எப்படி நல்லா இருக்கணுங்கிறத பத்தி யோசிக்கிறான். அடுத்தவங்க
ஐயா, ஒரு சின்ன விடுகதை மாதிரி ஒண்ணு மனசுல வாங்கிக்கங்க. பாலவனம் வழியா ஒருத்தன் போயிட்டு இருந்தான். அது ஒரு கொடிய பாலவனம். அந்த பாலவனத்துல ஒரே ஒரு இடத்துல தண்ணீர் தாகத்துல தவிக்கிற போது ஒரு ஆச்சரியம் இருந்தது. ஒருத்தன் கொட்டகை மாதிரி ஒண்ணு போட்டு வச்சிருக்கிறான். அந்த இடத்துல குடிக்க தண்ணீர் கிடைக்கும்னு எழுதி வச்சிருக்கிறான். உடனே இப்படியே ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியப்பட்டு நேரா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ள போனா, அங்க என்ன எழுதி வச்சிருக்கான், ஒரு போர்டு ஒண்ணு எழுதி வச்சிருக்கிறான். என்ன போர்டு எழுதி வச்சிருக்கான் தெரியுங்களா? ஒரு பக்கெட்டு, அதுல தண்ணீர் இருக்கு. அது மேல மூடி ஒரு குவளை இருக்கு. அடிச்சு குடிக்கணும். அப்படி ஒரு பைப் இருக்கு. அங்க ஒரு போர்டு எழுதி போட்டிருக்கிறான். இங்கு வருகிறவர்கள் தண்ணீர் தாகத்தோடு வருவீர்கள். அவசரப்பட்டு இந்த பக்கெட் வாளியில இருக்கிற தண்ணீரை அவசரப்பட்டு குடித்து விடாதீர்கள். இந்த தண்ணீரை அந்த பம்புல ஊத்தி அடிச்சாதான் உள்ளே இருந்து தண்ணி வரும். உங்களுக்கு தெரியும், அந்த அடிக்கிற பம்புல தண்ணி ஊத்தி அடிக்கணும். அதனால இந்த தண்ணீரை நீங்க இதுல ஊத்தி அடிச்சாதான் தண்ணீர் வெளியில வரும். அதனால வருகிற வரை இந்த தண்ணீரை உள்ள ஊற்றி தண்ணீரை அடிச்சுட்டு முதல்ல இந்த பக்கெட்டை நிரப்பிடுங்க. அப்படி நிரப்பினாதான் பின்னால வர்றவனுக்கு பயன்படும். அப்புறமா நீங்க அடிச்சு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை குடிச்சுக்கோங்க. இதான் இங்க செய்ய வேண்டிய முறைன்னு எழுதி போட்டிருக்காங்க. இப்போ ஒரு நல்ல மனிதனா இருந்தா என்ன பண்ணணும்? ஆஹா, இதுல ஒரு குறிப்பு இருக்கு அப்படின்னு தண்ணீரை ஊத்தி தண்ணீரை அடிச்சு அந்த பக்கெட்டை நிரப்பி வச்சுட்டு அப்புறமா தான் குடிக்கணும். ஆனா இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? ஒருவேளை அப்புறம் தண்ணி வராம போயிட்டா தண்ணி தாவத்துல என்ன ஆகுறதுன்னு பக்கெட்ல இருக்க தண்ணியை குடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. மத்தவன் பின்னால வர்றவங்க எது என்ன வருது? இன்னைக்கு மனிதர்கள் அந்த காரியத்தை தான் பண்றாங்க. இவங்க இருக்கிற உலகம் இவங்கதுன்னு நினைச்சுக்கிட்டு அட்டுழியம் பண்றோம் நம்ம. இந்த உலகத்தையே நாம சௌரியத்துக்கு மலையை வெட்டுறோம், ஆற குடிக்கிறோம், கடலை திங்கிறோம், என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு போறோம். நமக்கு அடுத்த தலைமுறை, நமக்கு முந்தின தலைமுறையை பத்தி கவலை, நமக்கு பின்னாடி வரப்போற தலைமுறையை பத்தி நாம கொஞ்சம் யோசிக்கணும். ஐயா, நான் கூட தீபாவளி அன்னைக்கு வாழ்த்து சொல்லும் போது எப்படி சொன்ன தெரியுங்களா? இந்த ஒரு கதை உண்டு, புராண கதை. நான் புராண கதைகளை சொல்வது மட்டுமே விருப்பம் இல்லை, அதுக்குள்ள இருக்கிற கருத்து என்னன்னு சொல்றதுதான் விருப்பம். பகீரதன் ஒருத்தன் கங்கையை கொண்டு வந்தான்னு ஒரு கதை இருக்கு. தன்னுடைய முன்னோர்களுக்காக நீர்க்கடன் செய்யறதுக்கு கங்கையை கொண்டு வந்தான்னு கதை இருக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கங்கையை தமிழ்நாட்டு காவிரியோட கொண்டாந்து இணைச்சாதானே கங்கை தமிழ்நாட்டுக்கு வர முடியும்? காவிரியோட இணைக்கணும் இல்ல? அதை எந்த பகீரதன் இப்ப செய்ய போறான்? அப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த பகீரதன் இருக்கட்டும், இனிமேல் இந்த பகீரதன் தான் நாட்டுக்கு தேவை. எப்படி? அந்த தண்ணீரை கொண்டாந்து இங்க தென்னாட்டு கன்னியாகுமரியில கொண்டாந்து விடணும். அந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணும் இந்தியாவில. நாம பிறருக்கு என்ன செய்யலாம்? அப்பதான் நம்முடைய பின்னோர்களுக்கு, நமக்கு பின்னால வர தலைமுறைக்கு நான் தீபாவளி வாழ்த்தி அதை சொன்னேன். முன்னோர் கடன் செய்வதற்கு பகீரதன் கங்கையை கொண்டு வந்தான் என்று சொல்கிறீர்கள். உங்கள் பின்னோருக்கான கடன் செய்வதற்காக அந்த கங்கையை காவிரியில் கலந்து காவிரியை கன்னியாகுமரியில் போய் கலப்பதற்கான ஏற்பாடு செய்யுங்கள் அப்படின்னு. எது சொல்ல வரேன்? நம்முடைய அடுத்த தலைமுறையை பத்தி நாம கவலைப்படும். பிறருடைய வாழ்வுல எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி கவலைப்படும். ஒரு சின்ன உதாரணம் இன்னொன்னு. என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர். உங்களுக்கு தெரியும் அவருடைய குணங்கள் எப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கிட்ட ஒரு அம்மா நான் புள்ள உண்டாயிருக்கிறேன், பணம் கொடுங்க அப்படின்னு நடக்க முடியாம நடந்து பசிக்குதியா, சாப்பிட பணம் வேணும் அப்படின்னு கேட்டான். அவர் அந்த காலத்துல 100 ரூபாய் பெரிய விஷயம். வெளியேன்னு எடுத்து ஒரு 100 ரூபாய் கையில கொடுத்து சௌரியமா இருமா, வேணுங்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்கோ, மருந்து வாங்கிக்கோ, சௌக்கியமா இரு அப்படின்னு 100 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாரு என்.எஸ். கிருஷ்ணன். மதுரம்மா பாத்துட்டாங்க. வேகமா கேட்டாங்க, என்ன பண்ணீங்க இப்போ அப்படின்னு. இல்ல, அவ புள்ள உண்டாயிருக்கா, அவளுக்கு பசி, அவளுக்கு நல்லது இருக்கட்டுமேங்கிறதுக்காக நான் காசு கொடுத்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, தானம் பண்ணணும், ஆனா கொஞ்சம் அறிவோட பண்ணணும். அப்ப பின்னால நடந்து போறதுக்கு நல்லா கவனிங்க. புள்ள உண்டானவ இப்படி நடந்து போக முடியுமா? அவ எதையோ வயிற்றுல திணிச்சுக்கிட்டு நடிக்கிறா, அவ உங்களை ஏமாத்திட்டா, அவ நடிச்சிருக்கிறா, ஏமாந்து போய் காசு கொடுத்துருக்கீங்களா, உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்குதா அப்படின்னு கோவத்துல கேட்டாங்க. உடனே என்.எஸ். கிருஷ்ணன் அவர் ஒரு சிரிப்பு சிரிப்பார் பாருங்க, கெகன்னு அந்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சு சொன்னாரு, பாரு, நாம நடிக்கிறோம், நமக்கு காசு கொடுக்கல. நாம நடிக்கிறோம், நமக்கு காசு கொடுக்கல. அப்ப அவன் நடிச்சா காசு கொடுக்க நம்ம என்ன பேசுற நீ? இன்னொன்னு யோசிச்சுக்கணும். இந்த உலகத்துல நல்லா நடிக்கிறான், நம்ம கிட்டயே நடிச்சவ ஏமாத்தி காசு வாங்கிட்டு போறானா எவ்வளவு பெரிய நடிகை அவ. அப்ப அவளுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 100 ரூபாய் கொடுத்ததுக்கான அதை கூப்பிடு, இன்னொரு 50 ரூபாய் கொடுத்து போவோம் சார். நம்ம ஏமாந்து போயிட்டுமே வருத்தப்படல. அந்த அம்மாவுடைய ஒரு ஏழ்மைக்கு என்னமோ கேட்கிறா, கொடுத்துட்டு போலாமே, அவங்க நல்லா இருக்கட்டுமே அப்படிங்கிற நினைப்பு. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ற மனிதர்களுக்கு தான் தெரியும். சில பேர் வாழ்க்கையில ஒரு உயரமான இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நான் சொல்லட்டுமா? என்ன? தன்னை பற்றி மட்டுமே நினைத்து முன்னேறியவர்கள் உலக வரலாறுகளில் இடம் பிடிக்க முடியாது. பிறரை பற்றி துளியாவது கவலைப்பட்டவர்கள் தான் பிறர் நெஞ்சிலும் இடம் பிடிக்க முடியும்.
பிறர் வாழ்வில் ஒளியேற்றி வைத்தவர்கள் தான் என்றைக்கும் உலக வரலாற்றிலும் இடம் பிடிக்க முடியும். அது அழிக்க முடியாது. இப்போ அழகப்பா பல்கலைக்கழகம் பாக்குறோம்ல காரைக்குடியில, அழகு செட்டியார் எவ்வளவு வித்தியாசமான ஒரு மனிதருங்கிறதுக்காக ஒரு குறிப்பு சொல்றேன் பாருங்க. அது கல்லூரியா இருந்த காலம். அந்த காலகட்டத்துல படிக்கிற மாணவர்கள்ல சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, அங்க இருந்த ஒரு மாமரத்து மேல ஏறி மாங்காய் பறிச்சு, பசங்க தானே விளையாட்டுக்கு மாங்காய் பறிச்சு தின்னுட்டாங்க. அந்த பிரின்சிபாலுக்கு கோவம் வந்துருச்சு. அந்த பிரின்சிபால் என்ன பண்ணிட்டாரு, அவங்களெல்லாம் ரூமுக்கு வெளியில நிறுத்திட்டாரு. இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டாங்களே. அப்ப அழகப்ப செட்டியாரு சுத்திட்டு ரவுண்ட்ஸ் வராரு. பார்த்துட்டு அந்த மாணவர்களை கூப்பிட்டு கேட்டார், ஏன்பா வெளியே நிக்கிறீங்கன்னு. சார் நாங்க இது மாதிரி நடந்து போச்சு. பிரின்சிபாலை கூப்பிட்டாரு, ஏன் நிறுத்திட்டீங்க? இல்ல மாங்காய் திருடி தின்னானுங்க, மரத்து மேல ஏறி, நம்ம காலேஜ்ல இருக்கிற மாமரத்துல இருந்து மேல ஏறி மாங்காய் பறிச்சு தின்னானுங்க, அதான் நான் நிறுத்திட்டேன். அழகப்ப செட்டியார் ஒரு கேள்வி கேட்டார், இந்த வயசுல திங்காம எந்த வயசுல திம்பான்? இந்த வயசுல திங்காம எந்த வயசுல திம்பான்? இந்த வயசு பசங்களுக்குன்னு உரிய குறும்பு தானே, மரம் ஏறி மாங்கால சாப்பிடணும்னு தோணுமா இல்லையா? கல் அடிச்சு மாங்காய் சாப்பிடணும்னு தோணுமா இல்லையா? அந்த வயசு அப்படித்தானே இருப்பாங்க. இது ஒரு பெரிய குற்றமா? நீங்க என்ன பண்ணுன்னு தெரியுமா? 100 மாமரம் வாங்கி நடுங்க. வேணுங்கிற அளவு பசங்க சாப்பிட்டு போறாங்க. பிள்ளைங்க சாப்பிட வேணாமா? சாப்பிட்டு போறாங்க. அதை விட்டுட்டு மாங்காய் தின்னான்னு கொண்டு போய் வெளியே நிறுத்தலாம்னு சொன்னா, அதுவா நம்ம யோசிக்க வேண்டிய முறை? மாமரம் நடுறதுக்கு வழியை பாருங்க. சார், பிறருடைய ஆங்கிள் இருந்து ஒரு விஷயத்தை பாக்குறான் பாருங்க. ஸ்டெப்பிங் இன்டு தி ஷூஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிறானே, வாழ்க்கையினுடைய நுட்பம் தெரிஞ்சோம்.